பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உலக மனிதர்கள் அநேக வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள். பிறகு அவர்களை காணவே முடியாது, சொன்னதை செய்யவும் மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவே இல்லை. எல்லாம் நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தை கூட வீணாய் போகவில்லை, தவறி போகவில்லை என்று யோசுவா சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு மகனை வாக்கு பண்ணினார். நட்சத்திரம் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். தேசத்தை வாக்கு பண்ணினார். நீ கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அவர் சொன்னபடியே நிறைவேற்றினார். அவர் உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கும் அருமையான வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடியால் நீங்கள் செபிக்கும் போது அந்த வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு செபியுங்கள். பின்பு அவைகளை விசுவாச அறிக்கை செய்து பெற்றுக்கொண்டேன் என்ற நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து மேன்மையானவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கான விசேஷித்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, வாக்கு தத்தங்களை கொடுத்த தேவனே, இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் பேசின வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும். இஸ்ரவேலருக்கு நீர் சொன்ன வாக்கு தத்தங்களில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்தது போல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், சபையாரையும் நீர் ஆசீர்வதித்து வாக்கு தத்தங்களினால் நிரப்பி நிறைவான நன்மைகளை காண கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.